பல வருஷங்கள் சேர்ந்து இருப்பாங்க. இங்க வந்தா சண்டை, சின்ன சின்ன சண்டை வரும். அது எல்லாம் என்ன பண்ணணும்? அல்லாஹ்க்காக நம்ம பொறுத்திக்கணும். நம்ம வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? இல்லப்பா, விட்டுருப்பா, மன்னிச்சிருப்பா, என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்காக மன்னிச்சிடணும். ஏன்னா அல்லாஹ் ஷைத்தான் என்ன பண்ணுவான்னா, நல்ல விஷயங்கள் நடக்கிற இடத்துலதான் கெட்ட விஷயங்கள் அதிகம் நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடணும். நம்மளால எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஆமாப்பா, கொஞ்சம் பொறுத்திக்கோப்பா, இந்த மாதிரி தப்பா ஆயிடுச்சுப்பான்னு நம்ம மனசு இது பண்ணிடணும். அதே மாதிரி அதுதான் கண்களோட பேணுதல் இருக்கணும். அது மாதிரி அதிகமா நம்ம என்ன அல்ஹம்துலில்லாஹ் நிறைய காசு கொடுத்து வந்திருக்கோம். இந்த காசை நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு கூட செலவு பண்ணிருக்கலாம் இல்லையா? ஃபேமிலி ட்ரிப்பு கூட செலவு பண்ணிருக்கலாம், எங்கேயோ போயிருக்கலாம், இன்டர்நேஷனல் ட்ரிப்லாம் போயிருக்கலாம். ஆனா அல்லாஹ் வந்து நம்மள இங்க கூப்பிட்டு வந்திருக்கான். இந்த டைமை வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கரெக்டா நம்ம என்ன சொல்றது, நம்ம வந்து சாப்பிட வரல, தூங்க வரல, அங்க போய் சொல்லுவாங்க இல்லையா, 4 விஷயங்கள் வெறும் பார்த்தாலே நன்மை.